விருதுநகர் மாவட்டம் அச்சங்குளத்தில் 2021 நடந்த பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் மற்றும் காயமடைந்தோருக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்கனவே நிர்ணயித்த அதிகபட்ச நிவாரணத்தை அளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. இந்த விஷயத்தில் மெத்தனமாக நடந்து கொண்டதாக கூறி தமிழக அரசின் மனுவை நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் அச்சன்குளத்தில் 2021 பிப்ரவரி 12 அங்குள்ள ஸ்ரீ மாரியம்மன் ஃபயர் ஒர்க்ஸ் என்ற பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 27 பேர் உயிரிழந்த நிலையில் 26 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். பசுமை தீர்ப்பாயம் இது தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரித்து 2022 உத்தரவுகளை பிறப்பித்தது. இதன்படி உயிரிழந்தோரின் குடும்பத்தாருக்கு தலா 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. காயமடைந்தவர்களுக்கு காயத்தின் தன்மைக்கு ஏற்ப 2 லட்சம் ரூபாயில் இருந்து 15 லட்சம் ரூபாய் வரை நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டது. நிவாரணத் தொகை அதிகமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. வழக்கு தொடர்ந்து அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை நிறுத்தி வைத்தது. மேலும் மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மே மாதம் பசுமை தீர்ப்பாயம் மீண்டும் தீர்ப்பளித்தது. தன் முந்தைய உத்தரவுகளை அது உறுதி செய்தது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் அபாய் ஒகா, உஜ்ஜல் உயான் அமர்வு விசாரித்தது. அமர்வு பிறப்பித்துள்ள உத்தரவில் கூறப்பட்டுள்ளதாவது: இதுபோன்ற பட்டாசு ஆலை விபத்துகள் தொடர்பான வழக்குகளில் 2021 ஜூன் மற்றும் 2022 மார்ச் மாதத்தில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சில உத்தரவுகள் பிறப்பித்துள்ளது. இழப்பீடு அந்த தீர்ப்புகளில் இதுபோன்ற விபத்துகள் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன்படி தேசிய பசுமை தீர்ப்பாயம் விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் நிவாரணத் தொகையை நிர்ணயித்திருக்கிறது. இதில் தலையிட நாங்கள் விரும்பவில்லை. அந்த தீர்ப்பை உறுதி செய்கிறோம். இந்த வழக்கில் தமிழக அரசு மிகவும் மெத்தனமாகவும் மேம்போக்காகவும் செயல்பட்டிருக்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் அறிக்கையில் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என தமிழக அரசு கூறியுள்ளது. உண்மையிலே நியாயமாக நடந்து கொண்டிருந்தால் அந்த அறிக்கையை கேட்டு பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழக அரசு மனு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் மேல்முறையீடு செய்திருக்கிறது ஏற்புடையதாக தெரியவில்லை என்று அமர்வு கூறியிருக்கிறது. நன்றி, வணக்கம்.